அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30/11/2018 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்படுகிறது. சௌபாக்கியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ சௌபாக்கியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 2017 இந்த சௌபாக்கியா அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக இன்றைய நாளிதழில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த சௌபாக்கியா திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய மின்துறை இணை அமைச்சராக இருக்கிற ஆர்கே சிங் அப்படிங்கிறவங்க இந்த சௌபாக்கியா திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் 8 மாநிலங்களில் 100% இலக்கை எட்டியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சௌபாக்கியா திட்டம்னா என்ன அப்படின்னா அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதியை அளிக்கிறதா இந்த சௌபாக்கியா திட்டம். இதுவரைக்கும் மத்திய பிரதேசம், திரிபுரா, பீகார், ஜம்மு காஷ்மீர், மிசோரம், சிக்கிம், தெலுங்கானா, மேற்குவங்கம் இந்த 8 மாநிலங்களில் 100% இலக்கை எட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் ஒரு 7 மாநிலங்களில் 100% இலக்கை எட்டியிருக்குது. டோட்டலாக 15 மாநிலங்களில் 100% இலக்கை எட்டியிருக்கிறதா மத்திய மின்துறை இணை அமைச்சர் ஆர்கே சிங் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சௌபாக்கிய திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னா 4 கோடி ஏழை குடும்பங்களுக்கு 2018ஆம் ஆண்டிற்குள்ள மின்சார வசதி ஏற்படுத்தி தர்றதான் இதோட இலக்கு. இந்திய பொறியாளர் மையம் சார்பில் செவ்வாய் மனிதன் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இந்திய பொறியாளர் மையம் சார்பில் செவ்வாய் மனிதன் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரைக்கு இந்த செவ்வாய் மனிதன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கியிருக்கிறாங்க. இந்திய பொறியாளர் மையம் குவைத் கிளை சார்பில் 51வது பொறியாளர் தின விழா கொண்டாடப்பட்டது. அதில் செவ்வாய் மனிதன் அப்படிங்கிற பட்டத்தை மயில்சாமி அண்ணாதுரைக்கு வழங்கியிருக்கிறாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் மராத்தியர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது? ஸோ கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் மராத்தியர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 16% இடஒதுக்கீடு அளிக்கிற வகை செய்கிற மசோதா மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. மகாராஷ்டிரா முதல்வர் யார் அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ். மொத்த மக்கள் தொகையில், அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 30% பார்த்திங்கன்னா மராட்டியர் மக்கள். 30% மராட்டியர் மக்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 15/4 மற்றும் 16/4 ஆகிய பிரிவுகளின் கீழே இடஒதுக்கீடு பயன்கள் சாதகங்களை பெறுவதற்கு மராத்தியர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத் நெட் திட்டம் எது தொடர்பானது? ஸோ பாரத் நெட் திட்டம் எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிராமங்களுக்கும் தகவல் தொடர்பு வசதி, அதாவது கண்ணாடி ஒளி இழை கேபிள் மூலமாக அனைத்து கிராமங்களுக்கும் தகவல் தொடர்பு வசதி அளிக்கிறதா இந்த பாரத் நெட் திட்டம். கண்ணாடி ஒளி இழை அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்காக இந்த பாரத் நெட் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்காக தமிழக ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் எனும் தனி அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரோ சார்பில் இதுவரை எத்தனை வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வணிக ரீதியாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது? ஸோ இஸ்ரோ சார்பில் இதுவரை எத்தனை வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வணிக ரீதியாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 269 வெளிநாட்டு செயற்கைக்கோள் வர்த்தக ரீதியாக ஏவப்பட்டிருக்குது. இந்த வர்த்தக ரீதியாக பிற நாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் நடவடிக்கைகளை இஸ்ரோவின் ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. ஸோ ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது இஸ்ரோவோட துணை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இது வர்த்தக ரீதியாக பிற நாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிற நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. லோக் ஆயுக்தா சட்டம் மத்திய அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ லோக் ஆயுக்தா சட்டம் மத்திய அரசால் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு இந்த லோக் ஆயுக்தா, லோக்பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இந்த லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்வர், அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்கும் அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. இது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் 2018 அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு லோக் ஆயுக்தா அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இஸ்ரோ சார்பில் GSLV ராக்கெட் மூலம் 2018 டிசம்பர் மாதம் விண்ணில் எந்த செயற்கைக்கோளை அனுப்ப உள்ளது? ஸோ இஸ்ரோ சார்பில் GSLV ராக்கெட் மூலம் 2018 டிசம்பர் மாதம் விண்ணில் எந்த செயற்கைக்கோளை அனுப்ப உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSAT-7A. ஸோ GSAT-7A அப்படிங்கிற செயற்கைக்கோளை டிசம்பரில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதுக்கு முன்னால் GSLV ராக்கெட் மூலமாக GSAT-29 அப்படிங்கிற செயற்கைக்கோளை கடந்த 14ஆம் தேதி வந்து இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க. 49வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான தங்கமயில் விருது வென்ற திரைப்படம் எது? ஸோ 49வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான தங்கமயில் விருது வென்ற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பாஸ் அப்படிங்கிற திரைப்படம் தான் இந்த தங்கமயில் விருது வந்து பெற்றிருக்குது. இந்த 49வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோவாவில் பனாஜி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்துச்சு. இதில் சிறந்த இயக்குனருக்கான விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா வே அப்படிங்கிற படத்தை இயக்கிய மலையாள இயக்குனர் லிஜா ஜோஸ் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. சிறப்பு விருதா டூலட் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிறப்பு விருது. உலகத்தின் முதல் GST கால்குலேட்டரை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது? ஸோ உலகத்தின் முதல் GST கால்குலேட்டரை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியோ. ஸோ இந்த கேசியோ தான் இந்த உலகத்தின் முதல் GST கால்குலேட்டர் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. கேசியோவோட தலைமையிடம் எது அப்படின்னா ஜப்பான். NSDCயின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ NSDCயின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AM நாயக் அப்படிங்கிறவங்க தான் NSDCயோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. NSDC அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த AM நாயக் அப்படிங்கிறவங்க LNTயோட தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். கொங்கன் 18 கூட்டு கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஸோ கொங்கன் 18 கூட்டு கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் UK நாடுகளுக்கிடையே வந்து இந்த கூட்டு கடற்படை பயிற்சி கொங்கன் நடைபெற்றது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடைபெற்றது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளுக்கு பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற இந்திய திரைப்படம் நியூட்டன். ஸோ 3வது பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியை ஊக்குவித்தமைக்காக நிகழாண்டுக்கான ராஜீவ்காந்தி சத்பவானா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண காந்தி. ஸோ மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியை ஊக்குவித்தமைக்காக நிகழாண்டுக்கான ராஜீவ்காந்தி சத்பவானா விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கோபாலகிருஷ்ண காந்தி. ஸோ இன்றைய கேள்விகள் என்ன அப்படின்னா எந்த நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் முதல் ஒற்றை குரோமோசோம் நுரைமத்தை உருவாக்கியுள்ளனர்? ஸோ எந்த நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் முதல் ஒற்றை குரோமோசோம் நுரைமத்தை உருவாக்கியுள்ளனர்? 2வது கேள்வி ஹான் நாட் ஓகே என்ற விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ ஹான் நாட் ஓகே என்ற விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு கரெக்டாக எடிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.